நீரில்லா நெத்திப்பால் அப்படின்னு ஒரு சொலவட உண்டு. அதாவது எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவா அவாளுக்கு ஏற்ற ஒரு விபூதியோ திருமண்ணோ ஏதோ ஒன்று நெத்தியில் வச்சுக்கணுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. இந்த ஸ்மார்த்தான்னு சொல்கிறோம் இல்லையா, விபூதி இட்டுப்பா, 3 பட்டையாக இட்டுப்பா. அந்த ஸ்மார்த்தாங்கிறவா எதுக்காக 3 பட்டையாக விபூதி இட்டுக்கணும் அப்படின்னா, மெயினாக புருஷா தான் அந்த மாதிரி இட்டுப்பா, 3 பட்டையாக நெத்திக்கு இட்டுப்பா. பொம்மநாட்டிகள்லாம் சும்மா ஒரு கீத்து மாதிரி தான் வச்சுப்பா. அதுவும் இல்லை, சில சமூகத்தை சேர்ந்தவா அதே மாதிரி 3 பட்டை அடிக்கிறதும் உண்டு. இதை எதுக்காக 3 பட்டையாக அடிக்கணும்? ஏன் 2 அடிச்சுக்கலாம், 4 அடிச்சுக்கலாமே? இல்லையா, பகவானை சென்றடையணும்னா ஒரே வழி என்னென்னா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3த்தையும் விடணுமா. அதை குறிக்கிறதுக்காக தான் 3 பட்டையாக விபூதியை இட்டுக்கிறது. அதனால் யார் 3 பட்டையாக விபூதி இட்டுக்கிறாளோ எல்லோரும் இதை மனசில் நினச்சிட்டு விபூதியை நெத்தியில் தரிச்சிக்கிறது சால சிறந்தது.